ஆனா இப்பதானே எந்திரிச்ச ஷின்சான். எந்திரிச்சு வா ஷின்சான். அம்மா எனக்கு ஒரு பெட் வேணும். அதெல்லாம் கிடையாது. நாம ஒண்ணு இங்க பெட் வாங்குறதுக்காக வரல, புரிஞ்சுதா? வா கிளம்பலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு சாதாரண விலையை விட நாங்க 20% தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதிக சேமிப்பு கிடைக்கும். பிரமாதம். ஒரு நிமிஷம், அது வந்து என்ன சொல்லுங்க டிஸ்கவுண்ட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எங்க வீட்ல இடம் பத்தாதே. சார். அதுக்கு என்ன கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கீங்க. உங்க பையனுக்காக ஒரு இடம் உருவாக்க மாட்டீங்களா என்ன? இந்த பெட்டை வாங்கிக்கோங்க சார். அது நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அது வந்து அப்புறம் என்ன ஆனா அவன் வாங்கிடுங்க. இந்த பெட்டுக்கு இது வரைக்கும் நாங்க தள்ளுபடி கொடுத்ததே கிடையாது. ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த விலைக்கு இது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பணம் சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இதை வாங்கிட்டு போங்க. இல்ல, இன்னைக்கு இது வாங்க முடியாது. அடுத்து என்ன பண்றது? என்னப்பா யோசிச்சிட்டு இருக்கீங்க? இது எப்படின்னே புரியல. ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கே. டிஸ்கவுண்ட் சொன்னதும் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வந்தீங்கல்ல, கஷ்டத்தை நீங்க தான் அனுபவிக்கணும். இந்த உன்னோட பெட். எதுக்கு இப்படி கத்துறீங்க? காது கிழியுது. என்ன சொன்ன ஷின்சான்? ஒண்ணும் சொல்லலாமா? பெட் வாங்கியாச்சுல்ல, இனிமே இங்க நீ தனியா தான் தூங்கணும், புரிஞ்சுதா? அப்படின்னா தூக்கத்துல இனிமே யாரும் என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்கல்ல? அத மாட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நல்ல வேளை தூங்குறதுக்கு முன்னாடியாவது மாட்டி முடிச்சீங்களே. அதுவும் சரிதான். பெட் வாங்கிட்டு வந்ததெல்லாம் சரிதான். ஆனா ஷின்சான் தனியா தூங்குறது சரி கிடையாது ஹரி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் தனியா தூங்கி பழகிறது நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு தனியா தூங்கிட்டோம், என்ன ஆகுதுன்னு பாப்போம். சரி, அவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். என்னுடைய புது பேட்டு, மெத்து மெத்துன்னு இருக்கிற பேட்டு, மெத்து மெத்துன்னு இருக்கிற பேட்டு, தனியா எனக்கு ஒரு பேட்டு. பிரமாதம். எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்கு. இன்னைக்கு நல்ல நல்ல கனவா வரப்போகுது. என்ன வேணும் உனக்கு? ஜாக்கோபி எங்கம்மா வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா, உனக்கு கொடுக்க மறந்துட்டல. இதோ இந்த கவர்ல தான் இருக்கு. இந்தா கொடுங்க கொடுங்க. கொஞ்சமா சாப்பிடணும், அப்பதான் ராத்திரி சாப்பாடு சாப்பிட முடியும். சரியா? ஓகேமா. ஷின்சான் எங்க போற? பரவாயில்லையே, தூங்குறதுக்கு தயாராயிட்ட போல இருக்கு. நீங்களும் வந்து இந்த பெட்ல படுத்துக்கிறீங்களாமா? இல்ல இல்ல பரவாயில்ல, நான் ஏ ரூம்லயே தூங்கிக்கிறேன். இது பாரு ஷின்சான், பெட்ல சாப்பிட கூடாது. ஏன் சாப்பிட கூடாது? பெட்ல சிந்துச்சுன்னா எறும்பு வந்துரும், அப்புறம் ஒன்னதான் கடிக்கும். நான் இங்க பெட்ல தான் சாப்பிட்டாகணும். நீங்க ரொம்ப மோசம். ஏமா இப்படி பண்றீங்க? நில்லுங்க, கொடுங்கம்மா. அம்மா எப்பம்மா தூங்குறது? அதுக்குள்ள தூக்கமா? நீ இன்னும் உன்னோட டின்னரையே சாப்பிடலையே. அப்ப சரி, டின்னர் இப்பவே சாப்பிட்டுருவோம். நான் இப்பதான் சமைச்சிட்டு இருக்கேன் ஷின்சான். என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது சரியில்லை மாஸ்டர். என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நான் மறுபடியும் பண்ணவே மாட்டேன். சீக்கிரமா தூங்கினா நல்லா இருக்கும். எப்பவும் போலதான் தூங்க போற ஷின்சான். முடியாது, நான் இன்னைக்கு சீக்கிரமா தூங்க போனோம்பா. அதுக்கு வாய்ப்பு இல்ல. எனக்கு தூக்கமா வருது. எல்லாருக்கும் குட் நைட். நான் தூங்க போறேன். ரொம்ப ஆர்வமா தூங்க போயிட்டு இருக்கான். தனியா தூங்கும் போது பயப்படாம இருந்தா சரிதான். அவன் நம்ம பக்கத்துல இல்லனா நமக்கு தான் தூக்கம் வராது. நீ வேணா பாரு. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். என்ன இது? எதுக்கு ஷின்சானுக்கும் ஒரு பெட் போட்டிருக்க? அது எப்பவும் போல பழக்கத்துல போட்டுட்ட ஹரி. இங்க பாரு, அவன் இப்ப வளர்ந்துட்டான். தனியா தூங்குறதுக்கெல்லாம் அவன் பயப்படவே மாட்டான். அப்படியே அவன் அழுதுட்டு வந்தாலும் அவனை நீ இங்க சேர்த்துக்க கூடாது. அதுவும் சரிதான். என்னுடைய புது பெட், புது பெட். எப்படி வேணாலும் புரண்டு படுக்கலாம். யாரும் என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதை கீழே படுத்தனா அந்த பக்கம் ஹீமா வரை, இந்த பக்கம் அம்மா இருப்பாங்க. ஷின்சான் தூங்கிருப்பானா? தெரியலையே. அம்மா அப்பா ஹீமா வரை தூங்கி இருப்பாங்களா? சரி, நாம தூங்குவோம்.
எல்லாரும் அதுக்குள்ள தூங்கிட்டாங்களா? அவன் போகட்டும் விடுமிச்சி. ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பார்த்தேன். அடடா, என்ன இது பயங்கரமா இருக்கு. பயப்படக்கூடாது. இப்ப ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம். ஷின்சான் ரொம்ப மோசமான பையன். அவன் எப்பயுமே சேட்டை பண்ணிக்கிட்டே நல்ல இருப்பான். விஷயத்தை கற்பனை பண்ணு. ஷின்சானுக்கு சுத்தமா நிதானமே கிடையாது. அடடா, நல்ல விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா அதுக்கு சம்மந்தமா எதுவும் வர மாட்டேங்குது. முதல் தடவையா தனியா தூங்குறான். ஷின்சான் என்ன பண்ணிட்டு இருப்பானோ தெரியலையே. இதுக்கு முன்னாடி அவன் கட்டில்ல தூங்குனதே கிடையாது. ஒருவேளை உருண்டு விழுந்துட்டானா? கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்றது? பேசாம அவன் என்ன பண்றான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அப்படிதான். அடடா, என்ன இது? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தூக்க மட்டும் வர மாட்டேங்குது. மாமாரி, நான் இல்லாம அவளுக்கு தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன். ஹீமாவரிக்கு என்ன ஆச்சுமா? என்ன ஷின்சான், நீ இன்னுமா தூங்கல? எங்க கூட தூங்கும் போது ராத்திரி என்ன நடந்தாலும் எந்திரிக்க மாட்டியே. ஹீமாவரி தினமும் அழுவாளாமா? ஆமா, தினமும் அழுவா. ஆனா பால் கொடுத்தா அப்படியே அமைதியா தூங்கிடுவா. கவலைப்படாத. சரி, நீ போய் தூங்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல. லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது. சரி. மிட்சி, இது எப்ப நடந்தது? என்ன விட்டுட்டு தனியா தூங்குறீங்களா? சரி, நாமளும் இங்கேயே படுத்து தூங்கிடுவோம்.